பழகி உனக்கு வேண்டியதை சாதிச்சுக்க. பிளட் கிளாட் ஆயிருந்துச்சு. மாத்திரை கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சிந்து பைரவி சீரியலில் இசக்கி அவர் ஒய்ஃபு காயத்ரியோட காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போது இசக்கியோட அக்கா ஃபோன் பண்ணி அன்னபூர்ணிக்கும் அவங்க மருமக பைரவிக்கும் உன் மேலே டவுட் வந்துருச்சு, ஸோ விசாரிச்சிட்ருக்காங்க. அப்போ நீ நல்லா மாட்டிக்க போகிற, நீ மாட்டிக்கிட்டீன்னா உன்னை வீட்டை விட்டு அடித்து விரட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. செழியனை கடத்தி வச்சு தான் நீ காயத்ரியை கல்யாணம் பண்ணங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வீட்டை விட்டு உன்னை விரட்டி விட்டுருவாங்க. அதனால நீ இப்போவே காயத்ரியை கொஞ்சம் அந்யோன்யமாக இருந்து அவங்களோட சேர்ந்து குழந்தை ஒன்று பெற்றுக்கிற இதை வழியை பாரு. வாரிசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக உன்னை விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லி இவரும் இது பண்ணிட்டு இருக்காரு. இசைக்கு அவங்க ஒய்ஃபு காயத்ரி தூங்குற பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்து ஆறுமுகம் கண்டுபிடிச்சிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறாரு. யாரையும் காணணுன்னே அவரே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறாரு. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்றாங்க, பைரவி எங்க? பைரவி தான் 6 மாசத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தாங்க, உங்க அம்மாவுக்கு பலமா தலையில அடிபட்டுருந்துச்சு 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ பைரவிட்ட தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வீட்டில் எல்லாத்தையுமே சொல்லிருங்க, இன்னும் 3 மாசம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு. ஆனால் பைரவி உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்ட்டு டாக்டர் ஆச்சரியமா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு சில டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தேன் 3 மாசத்துக்கு முன்னாடி, அதை சாப்பிட்டா உங்க அம்மாவுக்கு சரியாயிரும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த கிளாட்ஸ்லாம் அதே மாதிரி 90% சரியாயிருச்சு. ஒரு 10% அந்த டேப்லெட்ஸை ரெகுலராக கண்டினியூ பண்ணால் அவங்க அம்மா கம்ப்ளீட்டாகவே நார்மலாகிடுவாங்க, அவங்க உயிருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு தைரியம் கொடுத்து அனுப்புகிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஆறுமுகம் டவுட் பண்ணி வீட்டுக்கு ஏன் பைரவியும் அம்மாவும் நம்மள்ட்ட மறைச்சாங்க, பைரவியும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன விஷயத்த கூட நம்மள்ட்ட மறைச்சான்னு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்து அவங்க அம்மாவை 2 பேருமா சேர்ந்து படுக்க வச்சுட்டு பைரவியை மாடிக்கு கூப்பிடுறாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு பைரவியும் டவுட்டோட ஆறுமுகத்துக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க.